அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய். அடே கத்தியாளியில வெட்டினா கீறுபடாதானே? சேச்சா கீறுபடாது. என்னடா பிக்கிறீங்க நீங்களா வேலை செய்யும் கத்தியால வெட்டினா. அடே கண்ணாடியில வெட்டினா நீங்க புதுசா ஒரு மெட் ஒன்று வாங்கிருக்கீங்க. டேய் எல்லாமே நான் கண்ணாடியில வெட்டுற மாதிரி வெட்டுறேன். இப்ப பாரு 1 கிலோ அண்டா இல்ல இருக்கு. என்னடா என்னடா ஒரு இல்ல தானே எவ்வளவு நாள் இருந்து ஒரு அடே உனக்கு ஒன்று சொல்லணும்னு இருக்குடா. மொழியும் சும்மா கதிரை கொண்டு வச்சு வாழுதப்பா. எனக்கு சாயிரத்து ஒண்ணு இருக்கா எனக்கு அந்த கருத்தை இதுல வெயில நீ போயிடுறா போடா. நீ மணினா சொன்னதோட சரி காய்ச்சல் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆமா நல்லா தான் இருக்கா மணி. நான் கதிரை கலந்தா என்ன கதிரையில இருக்குன்னு ஆசையா தான் இருந்தது. இருக்குடா இருக்குடா. டேய் உனக்கு தெரியுமோ என்னடா அஜிமன் இருக்காங்க. நேத்தடா வெப்சைட் பைக்லடா இந்த மானிப்ப பெண்ட் இருக்குல்ல, பெண்ட்ல தான் பாட்டுல போட்டு காட்டுறான்னு பாட்டுல போட்டவனா விழுந்துட்டான். இப்படியே வந்தான் சரியா, இப்படியே வந்தான் கொமர்ஷியல் பேங்க் பெண்ட் இருக்குல்ல இப்படி விட்டான். தான் இப்படி நிலத்துல முற்றமானு விட்டு வந்து அப்படியே கடைக்கு விட்டான். வண்டிலாம் தேஞ்சிட்டான். தப்பிட்டான். ஆனா என்ன எல்லாம் என்னடா தப்பிக்க ஆள் பாட்டுல போய் விழுந்துட்டு கடையோட போயிட்டானா. வந்து பாக்குறேன் ஆள்கிட்ட முகத்துல தண்ணி எல்லாம் சிவப்பு சிவப்பா ஆளு கண்ணீர் வருது. இப்படி ஷர்ட்டா இப்படி துடைக்கிறார். துடைச்சு போட்டு நான் கிட்ட ஓடி வந்துட்டேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு பைக் கராச்சில இருக்குன்ட்டு உருட்டு இல்ல இங்க பாக்க ரத்தம் வருது. என்னன்னு வீட்டை போனான்னு தெரியல. A few moments later. அண்ணன் ஐயோ ஏண்டா வாரேன் வேலை இருக்கு. ஆமா நேற்று லீவு ஏன்னா எங்க போனீங்க? அதோட நேற்று மத்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? என்ன நேற்று நீங்க லீவ் இல்ல? அப்போ இந்துவும் சீனும் வந்து லேமினேஷன் பண்ணிட்டு போயிட்டான் எங்களை வெட்ட சொல்லி. அப்ப நானும் இந்துவை தான் வேலை செஞ்சாங்க. வேலை செய்ய நான் வெட்டி கொண்டிருக்க இந்து சொன்னான் யாரும் இல்லதானடா ஒருஷம் பார்க்க மாட்டேன். அப்ப வாடா கதைப்போம் நாங்க 2 பேரும் பேச காய்ச்சினாங்க. கஜிமன் பிறண்டு போனான். என்ன ரோட்ல வந்து பிறண்டு நான் வந்தா தெரிஞ்சு தெரியாம. சரி நான் மறைச்சு கொண்டு எனக்கு விழுந்தோன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு தெரியுமா? நான் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு கண்ணுக்குள்ளால தண்ணி வருது. இதற்கான அப்ப இந்து நான் அப்படி சொன்னேன். இந்து வாடா இப்படி உங்களை கதிரை எல்லாம் எடுத்து இப்படி ஆடு. எந்த கதிரை நான் சொன்னாடி மணியனை வந்த பேச வர்றா. மணியனை சொன்னா அந்த கதிரை எடுக்க வேணான்னு. இல்ல பரவாயில்ல இல்ல தானே யாருக்கும் தெரியாது தானே. அடப்பா நான் இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் கூத்து காட்டுறீங்க. நான் சொன்னேன் சொல்லி விட்டுறாங்க. சரி எல்லாம் பண்ணேன் பர்சனலா இருக்கட்டும். உங்களுக்கு தனியா மட்டும் சொல்றேன். ஓகே நல்ல விஷயம். சரி எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? வேற ஒண்ணும் வேற சீனை வந்து ஒரு பிரச்சனையா இருக்காரு. என்ன பிரச்சனை? அவர் தண்டை வேலை செய்யாம எங்களை வேலை செஞ்சுட்டு தான் போறாரு இங்க வெளியே. உங்களுக்கு என்னன்றதா எங்களுக்கு தான் உருட்டு விட்டாரு அவர். என்ன சொல்றீங்க? நீங்க இல்லன்னு தான் நாமினேஷன் வட்டி போட்டு யாரு ஃப்ரெண்டை பார்க்க போறான்னு போயிட்டானுங்க. ஓ அடே பெரிய சரி என்ன பார்த்துருங்க. எனக்கும் வேலை இருக்கு. ஸ்டூடியோல எல்லாரும் சண்டை போட்டுட்டு இங்கிருந்து போகணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். இன்றைக்கு போடுறா வார நாடு சிக்க போகுது. ஜாலியா இருக்கீங்க போல. நல்ல ஜாலி தான். அங்க போய் கேள்விப்படுறேன்னா அந்த ஏதோ 5 ரூபா கடை. 5 ரூபா கடையோட 5 ரூபா கடை ஏதோ நீங்க 5 ரூபா கடைக்கு போய் ஏதோ மாட்டிக்கிட்டீங்களா? ஓ என்ன 5 ரூபா கடைக்கு எல்லாம் ஒண்ணு போயிடலா? சரி அவருங்க உங்களுக்கு தெரியுமா உண்டு என்னது? மணி அண்ணா சொன்னேன். நீங்கள் யாருனா கிட்ட லீவ் எடுத்தீங்க தானே? அப்போ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதாம். செஞ்சதாம். துபா நல்லா அங்க ஜாலியா இருக்கு. நான் லீவ் கேட்டா தர மாட்டாங்களாம். மணி அண்ணா லீவ் கேட்டா பஸ் தர மாட்டான். துபாக்கு நான் உடனே தருமா? உண்மைதான் அப்படித்தான் சொல்லி அண்டைக்கு பேசி விட்டார். கனவேல இருக்கான் பெண்டிங்ல இருக்கான். ஒன்று நீங்க செய்றீங்க நீங்க டிசைனிங் செஞ்சாதான் தான் ஆல்பம் போடுறதுக்கு எல்லாரும் லீவ் எடுத்தா அப்ப நானும் லீவ் எடுத்து தான் வருவேன். சரி இன்னொன்னு சொன்னாரு. துபானா வருவாராம் வேலை செய்து போட்டு
ஒரு நாளைக்கு ஒரு ஷீட் மாதிரியா முடிச்சு போட்டு 6 மணி நேரம் டான்னு பரப்பாராம். இல்லாட்டி டான்னு அதுவும் செய்யணுமா, நான் பொஸ்ட கழிச்சு நான் கூட சம்பளம் கேட்க போறேன்னா அப்ப அப்படிலாம் சொன்னாரு. நான் சொன்னேன் சொல்லிட்டு சரி. ஐயா எங்கடா நான் தீப்பெட்டி. ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஜோ எடிட்டரு ஆவுன்னா புகைப்பிடித்தல் உடனத்துக்கு கேடுன்னு சொல்லி கீழே போட்டுறாத. அவன் என்னதான் செய்யறான்னு பார்த்துட்டு போடப்பா. ஐயோ வருது இல்லையே. இன்னைக்கு ஸ்டூடியோல துவானாக்கும் மணியானாக்கும் அம்மா 10 வச்சாச்சு. கொளுத்துரும். அடையலாக்ஷன் எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன்டா. என்ன வேலை நடக்குதோ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? துவானா சொன்னார், லக்ஷணன் வந்து வேலைக்கு புதுசு தானே, அப்போ தாங்கள் கணக்கு ஆல்பம்லாம் கொடுத்து உரிப்போமா. ஓ எப்படி தெரியுமா, ஒரு நாளைக்கு நீ ஒரு ஆல்பம் கிட்ட முடிக்கணுமா அப்படிலாம் சொன்னார். எனக்கு சொல்லி விட்டுறாத, மனசுல வச்சிரு சரியா? எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் போயிட்டு வரேன். லக்ஷணன் 10 வச்சாச்சு. ஓய் சீனு, how are you டா? எப்படிடா இருக்கிற? அட ஆல்பம் முடிச்சிட்டா போல. ஆல்பம் இப்பதான் நடக்குது. உனக்கு தெரியுமா உண்டு ஒரு விஷயம் உனக்கு சொல்லணும். என்ன தெரியுமா? துவா, நிஷான், இந்து, லக்ஷணன் இந்த 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரும் சதி பண்றாங்க. ஓ நீ வந்து ஆல்பம்ல வேலைக்கு செஞ்சு குடுக்குற, நீயா பொஸ் கொண்டு நல்லா பிடிச்சு கொண்டுதா, அப்ப உனக்கு வந்து சம்பளம் கூடி தரேன்னு பொஸ் அன்னைக்கு காய்ச்சி வரல மீட்டிங். அப்ப அதுல எல்லாருக்கும் எரிச்சல். ஓ அப்ப அந்த எரிச்சல்ல உண்ட பைக் இருக்குல்ல, பைக்குக்கு மண்ணெல்லாம் போட்டு பெட்ரோல் கார்பரேட்டர் பிரச்சனை சொன்ன நீ, அதுக்கு காரணம் மண் போட்டாங்க நைட்டு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பைக் கிடைக்கணுன்றது. ஓ இவங்கதான் காரணம். நான் சொன்னேன் இப்படி மண்ணை பண்ண பாவம் என்ன நல்லா படி இருந்தானே, ஏன் இப்படி பண்றீங்கன்ட்டு. அதுக்காண்டி இல்லையா, லக்ஷணன் இருக்கான்ல, லக்ஷணன் சொந்தக்காரப்படி எனக்கு வேலை தெரியுமா, அவன் நல்லா செய்வானா, அவன் துவானாக்கு நிஷானுக்குலாம் ஏற்கனவே ஃப்ரெண்ட் தானா. அப்ப அவங்க பிளான் போட்டிருக்காங்க, இப்ப ஒன்ன தூக்கினா அவன் வந்து வேலைக்கு போட்டா எல்லாம் பண்ணா இந்த வேலை செய்யலாம் தானே. ஒன்ன தூக்குறதுக்காண்டிதான் அவங்க பிளான் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன வேலையை அனுப்பாட்டு போறாங்க. எதுக்கும் பாத்துறேன், எல்லாம் மனசுல வச்சிரு, சொல்லாத ஆக்காத காட்டினா வெளி காட்டாத. எனக்கு தெரியுது பாத்தியோ. அதான் நான் உன நண்பன், என்ன பிரச்சனை என்ன அடி நான் வந்து நிப்பேன் சரியா? சரி நீ வேலையை பா. சரி சரி நான் ஒரு அளவுல போயிட்டு வரேன். சரி சரி சரி. வேலையால தூக்க போறாங்க, எதுக்கும் கண்ணால் பார்க்கறது போய் காதால் கேட்கறது போய் நீரை விசாரிக்கிறதே நீ சொல்றா போய் பாப்ப. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன ஹட்டம் ஜாலியா இருக்கீங்க போல. என்ன ஒரு ஆளப்பா நீங்க. ஏங்க என்ன விஷயம் நான் சொல்லி இருக்கிறீங்களா? நான் என்னையா சொன்னேன்? ஜெகன் சொல்லிட்டு போறான். என்ன ஒண்ணவன் ஒடிக்க போறீங்களா? எல்லாரு பொய்யால நான் அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லடா. இல்ல இல்ல நான் தான் சொல்லவே இல்லையா. ஒரு ஆளப்பா ஜெகன் சொல்லி இல்லையடா. நான் ஒண்ணு சொல்லலடா, உண்மையா ஒண்ணு. அதே இப்படித்தான் ஆல்பம் ஏதோ செஞ்சு முடிக்கணுமான்னு சொல்லி முடிக்க போயிடுமான்னு சொல்றாங்க. ஜெகன் சொன்னது. எனக்கு சொன்னவன்டா. டேய் நிப்பாட்றா. என்னைய பத்தி சொன்னவன்டா. இல்ல இல்ல மணியனா பத்தியோடா. மணியனா என்ன பத்தி நிறைய காட்சிகள் அந்த போன் தெரியுமா? அட என்னடா வரமா சொன்னவடா. மணியனா ஒரு மாதிரி பாத்துறோம்ல பைக். என்னடா மணியனா பத்தி என்கிட்ட வேற மாதிரி சொன்னவடா. நீ சொல்றீங்க ஒரு வரட்டு சீனோனா. சீனோனா சரி சீனோனா. ஓ உங்களை போய் துவான கதைக்கணும் தனியே வரேன். வாங்க ஐயா. என்ன சொன்னது ஜெகனா? ஒருத்தருக்கும் சொல்லாத 4 பேர் முன்ன பற்றி இது செய்யறாங்க, சதி பண்றாங்களா, அது கூட சொல்றானுங்க. வேலையாள நிப்பாட்டுறதுக்கு பிளான் போடுறீங்களா, அது கூட சொன்னவனுங்க. நான் மணியை கூப்பிட்டு விசாரிச்சாதான் தெரியும் கதை. அதான் அதான் மணியனா. மணியனோய் ஓய் என்னடா துவான கட்டம் என்னடா அதுவா? இஷா ஓ
ஜெகன் என்னடா சொல்ல வேண்டாம் டேய் இந்துவை பற்றியேடா என்னட்ட சொன்னான் இந்து வந்து என் கதிரையில இருந்து இப்படி இருந்து ஆடுறதா ஆடி போயிட்டு நல்லா வாழ்றாரு அவருக்கு என்ன சும்மா சோசா இருக்கிறார் அப்படி இப்படி எல்லாம் வந்து கணக்கெல்லாம் சொல்லி உன்னை பற்றி சிலதுகளை வந்து என்னய்யா உன்னை பற்றி தான்டா என்னட்ட பிள்ளைங்க உன்னை பத்தி யாரோட சொன்னவன் முன்னட்டாரை பற்றி சொல்லலையா ஐயோ என்ன சொன்னவன் இந்த வேலையை ஒன்றும் செய்யாம எல்லாருக்கும் கோத்து கோத்து கொடுக்கறது நல்ல வேலையா தான் இருக்கு இப்படி ஆகிற சண்டை போட்டுட்டு ஜெகன் இதுவா நான் கூப்பிடுற மாதிரி இருக்கு பத்துக்கிச்சு என்னடா ஒண்ணு கூட்டிட்டாங்க எல்லாரும் சொல்லுங்க என்னடா சீனு இங்க நிக்கிற உன்னதான் தேடி கொண்டு ஐயோ, ஒண்ணு கூட்டிட்டாங்களே புறங்கண்ணா வடை வாங்கிட்டு வரட்டு எல்லாம் சாப்பிடுவோம் வடை வாங்கிட்டு வரேன் நான் சாப்பிடுவோம் வடை நாங்க சொல்லலாம் வாங்க என்ன வேலை செய்யற என்ன வேலை எங்கள் எல்லாத்தையும் போய் செஞ்சுட்டே நீ எல்லாமே பத்தி நீ நல்லா செஞ்சுட்ட என்ன பத்தி இவன்ட்ட இவனை பத்தி இவன்ட்ட இவனை பத்தி அவன்ட்ட அவனை பத்தி இவன்ட்ட இவனை பத்தி என்னட்ட நிஷா பத்தி சொன்னேன் இவனை பத்தி நான் என்னென்ன சொன்னேனா குடிகீழ ஏன் குடிங்க ஒண்ணும் செய்யல உனக்கு அடிக்கிறது தான் குடி எப்படி அடே சும்மா இருங்க டேய் நீ ஏன்டா கீழே இருக்கிற டேய் நீ விழுந்தனில அன்றைக்கு விழுந்தான் சொல்ல நெருமை ஐயோ விழுங்கோ நான் ஒன்னும் பண்ணே இல்ல ஐயோ இதுக்குதான் 10 வைக்க கூடாதுன்னு சொல்றது வந்து தொலை இந்த மாதிரி உங்க ஆஃபீஸ்லயும் ஒருத்தன் இருப்பான். அவனை மறக்காம யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். டாடா. பாய்.